ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். சீதா சாப்பிடாம கூட படுத்துட்டே இருக்காங்க. அருண் வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோனை வந்து இக்னோர் பண்ணிட்டே விட்டுட்டு இருக்காங்க. உடனே அருண் வந்து முடிவு பண்ணுறாங்க, இது விஷயமா நம்ம மீனா கிட்ட தான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்க, சீதா இல்லாத ஒரு லைஃபை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. உங்களுடைய புருஷன் வந்து வெட்டி வீரப்போ பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. எங்களுடைய சண்டை எங்களோட போகட்டும். அதுக்காக நான் பண்ணதை நியாயப்படுத்தவும் விரும்பல. உன் புருஷன் பண்ணது எல்லாம் சரின்னு நான் சொல்ல வரல. இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும் போது சீதாவோட மனசை காயப்படுத்தாதீங்க. உங்களை நான் ஒரு அக்காவை நினைச்சு கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீதா வந்து போனை வந்து அவாய்ட் பண்றேன்னு நல்லா சொல்றாங்க. இங்க பாருங்க அருண், நீங்க சீதாவை நல்லபடியா பாத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பா வந்து என் சீதாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்க இதை நினைச்சால கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மீனா கிளம்பி போறாங்க. இப்ப அருண் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா மீனா சொன்னதுல வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. மீனா போய் சீதாவை பார்க்க போறாங்க. சீதா அழுதுட்டு இருக்காங்க. அக்கா, அருணை என்னால மறக்கணும்னு நினைச்சா கூட மறக்க முடியல. நம்ம குடும்பத்தை எதிர்த்து எந்த ஒரு முடிவும் எடுக்கவும் முடியல. ஆனா நான் கூடி சீக்கிரம் அருணை மறந்துடுவேன். இல்ல, நீ அருணை வந்து மறக்க வேண்டாம். உனக்கு அருணுக்கும் கல்யாண ஏற்பாடு நான் பண்றேன்னு சொல்றாங்க. அக்கா, மாமாவெல்லாம் மீறி எப்படி பண்ண முடியும்? உங்க 2 பேருக்கும் நம்ம பொன்னியம்மன் கோவில்ல கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இதை கேட்ட சீதா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.